Hi friends, welcome to channel. நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான எக் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வதக்கி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையை உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷத்தில் 5 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ முட்டையை நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இதிலே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் அதையும் உள்ள சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. 5 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா உள்ள சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. 2 பெரிய வெங்காயம் அதை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு தக்காளி அதையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு பிரியாணிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது இப்போ நல்லா கலந்து விட போகிறோம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். நம்ம அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்க்கலாம். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி தான் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்துருந்தோம், அதுக்கு 4 கப் தண்ணி அதையும் உள்ள சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை அதையும் உள்ள சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா அதையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இது 2 விசில் வரட்டும். ரெண்டு விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் இறங்கிருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் பிரியாணி அந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ அதை நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை பிரியாணி எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.